கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டில் மீண்டும் ஒரு வசந்த காலத்திற்குள் நம்மை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு கோடி நன்மைகளை நான் ஏறெடுக்கிறேன். மீனவர்கள் மீன்களை பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பியதும் தங்கள் வலைகளை அலசுவது அவருடைய வழக்கமான செயல். இல்லை என்றால் அதில் உள்ள தேவையற்ற பொருட்கள் அப்படியே இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கிவிடும். அதுபோலத்தான் மனித வாழ்வும். அனுதினமும் நாம் நம் உள்ளத்தை அலசி பார்த்து எல்லா வகை அழுக்கையும் தீமைகளையும் உள்ளத்திலிருந்து அகற்றி தேவ வார்த்தைகளை ஏற்று சாட்சியாக வாழ்ந்து நம் உள்ளத்தில் வாழும் ஆண்டவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் 33 ஆண்டு கால வாழ்விலே 30 ஆண்டுகள் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். அதைத் தொடர்ந்து தன்னுடைய திருப்பணியிலே 3.5 ஆண்டு காலங்கள் தன்னோடு கூட திருப்பணி செய்யும்படியாய் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். தனது திருப்பணியின் இறுதியில் தன் சீடர்கள் தன்னை குறித்து எந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக தன்னுடைய சீடர்களை அழைத்து, நீங்கள் என்னை எவ்வாறு நம்பி இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நீர் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். அவருடைய அறிக்கைக்கு பிறகாக ஆண்டவர் தான் படப்போகும் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு போதிக்கிறார். அப்பொழுது பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்குகிறார். இது உமக்கு நேரிடக்கூடாதே, இந்த நிகழ்வு உமக்கு வரக்கூடாது என்று சொல்லி, ஒருவேளை கிறிஸ்து என்பவர் பாடுபடும் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயே என்று கடிந்து கொண்டு தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்ற கடவன் என்கிறார். மத்தேயு 16 அதிகாரம் 24வது வசனத்திலே இப்படியாக அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பினால் அவனவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே சிலுவை சுய வெறுப்பிற்கான அழைப்பு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். உண்மையான ஒரு கிறிஸ்தவராய், ஒரு உண்மையான சீடராய் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் சுயத்தை, அதாவது தன்னலத்தை மறுப்பது ஆகும். சுயம் என்பது நான், என் குடும்பம், என் வேலை, என் எதிர்காலம், என்னுடைய உறவுகள், என்னுடைய பெயர் பிரஸ்தாபம், என்னுடைய அந்தஸ்து, என் அங்கீகாரம், என்னுடைய கல்வி, என்னுடைய திறமை என்று சொல்லி என்னுடையவர்களுக்காக மட்டும் வாழ்வதும் என்னுடையவர்களுக்காக மட்டும் செயல்படுவதாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சுய வெறுப்பு என்பது வெறும் உணவு வகைகளை, உலக ஆசைகளை மட்டுமல்ல விட்டு விடுவதல்ல, நம்முடைய சொந்த விருப்பங்களை விட்டு தேவனுடைய சித்தத்திற்கு முதலிடம் கொடுப்பதாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவத்திலிருந்து பரிசுத்தராக மாற வேண்டும், தரித்திரத்திலிருந்து நாம் ஐஸ்வர்யவான்களாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வெறுத்த, அவர் இழந்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது தன் விண்ணக இடத்தை அவர் இழந்தார், தன்னுடைய அந்தஸ்தை இழந்தார், தன்னுடைய அதிகாரத்தை அவர் இழந்தார், அசைக்க முடியாத தமது ரூபத்தை இழந்து தேவகுமாரன் என்கிற உரிமையை விட்டு பாவமுள்ள மனித சாயலாக இந்த உலகத்தில் பிறந்தார். மேலும் தமது மரணத்திற்கு நேரான பயணத்தில் கெத்செமனே தோட்டத்தில் துக்கம் நிறைந்தவராய் முகங்குப்புற விழுந்து தேவனிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்,
ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று தேவ திட்டத்திற்கு முதலிடம் கொடுத்தார். அவர் இந்த உலகில் வாழ்ந்தபோது 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தன் தெய்வீக ஆற்றலை தனது சொந்த உபயோகத்திற்காக அவர் பயன்படுத்தவில்லை. சிலுவைக்கு நேரான பயணத்திலே தன்னை கைது செய்ய ரோம சேவர்கள் வருகின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய சீடர் ஒருவருடைய காதை வெட்டி விடுகிறார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டாரா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே தனக்கிருந்த வல்லமையை தமக்காக அவர் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக பிறப்பு முதல் மரணம் வரை கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தி தேவ சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, ஒருவேளை இந்தியாவிற்கு வந்த மிஷனரிகள் நற்செய்தியை இந்தியர்களுக்கு கொடுத்து இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக தங்களுடைய வாழ்வை இழந்தார்கள், தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள். குறிப்பாய் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தன்னையும் தன் உறவையும் இழந்தார் என்பதை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். அதே போல தன்னுடைய வசதியான வாழ்க்கையை இழந்து தன்னுடைய தொப்பியிலே கஞ்சியை குடித்துவிட்டு திருப்பணியை செய்த ரேனியஸ் ஐயரை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் மேன்மையை, தன்னை இழந்தார், தன்னுடைய அந்தஸ்தை இழந்தார். அப்படி அவர் இழந்ததினாலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மை என்னவென்று சொன்னால், நம் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய 13 நிரூபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவருடைய இழப்பு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் இழந்ததினாலே ஆண்டவர் எல்லா நாமத்திற்கும் மேலானவராக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16:25 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, சுயநலம் சார்ந்த வாழ்வை விட்டுவிட்டு கிறிஸ்து நமக்கு காட்டி சென்ற சுயநலமற்ற முன்மாதிரியை பின்பற்றி சுயத்தை வெறுத்து நாம் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சொந்த ஆசைகள், நம்முடைய முன்னுரிமைகள், வசதிகளை விட்டுவிட நாம் போராட வேண்டும். தீமைக்கு தீமை செய்வது என்பது மனித சுபாவம். சத்ருவையும் சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுபாவத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக நாம் நன்மை செய்து துன்பப்பட நேர்ந்தாலும், பொய்யாய் பழி சொற்களை சுமத்தினாலும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் பிறருடைய கனத்தையும் புகழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள அல்ல, பிறருடைய நன்மையை கருதி பிறருக்கு கிறிஸ்துவை போல பணிவிடை செய்ய சிலுவை நம்மை அழைக்கிறது. தினம் தினம் நம் சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவமாக மாற வேண்டும். அதுதான் நாம் சுமக்க வேண்டிய நம்முடைய அனுதின சிலுவை. இறுதியாக, நம்மை நாமே வெறுப்பது மாத்திரமல்ல, அனுதினமும் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். நம் வாழ்வில் எதுவெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கின்றதோ அவைகளெல்லாம் விட்டுவிட்டு நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு முழு மனதோடு முயற்சி செய்து இந்த லெந்து காலத்தில் அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து இயேசுவை நாம் பின்பற்றுவோம். அவரை நம் வாழ்வில் பிரதிபலிப்போம். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். லண்டன் மிஷனரி சங்கத்தை சேர்ந்த ஒரு ஆங்கிலேய மிஷனரி ஒரு கொடைக்கானலில் தங்கியிருந்து ஊழியம் செய்து வந்தார். ஒரு முறை உழைத்து நிமித்தமாக அவர் வத்தலகுண்டு வந்திருக்கிற போது தன் பணியை முடித்து விட்டு ஒரு உணவகத்துல உணவு உண்டு முடித்த பிறகு தான் உண்ட அந்த உணவென்ற இலையை எடுத்து வெளியே தூக்கி வீசிவிட்டு கை கழுவுகிறார். அப்பொழுது அவருடைய அந்த இலையில இருந்த
அந்த உணவு பருக்கைகளை ஒரு சிறுவன் அதை பொறுக்கி சாப்பிடுகிறதை கண்டு அவனை பிடித்து அழைத்து வந்து அவனுக்கு உணவளித்து விட்டு அவனை குறித்து விசாரிக்கிறார். நீ யார்? உன் பெற்றோர் யார்? நீ எங்கே இருக்கிறாய் என்று விசாரித்த போது அவன் சொல்லுகிறான், எனக்கு பெற்றோர் இல்லை, எனக்கு தங்கும் இடமில்லை என்று சொன்ன போது, என்னோடு கூட நீ தங்குகிறாயா என்று விசாரிக்கும் போது அவன் அதற்கு ஒப்புதல் அறிவிக்கிறான். அவரோடு சென்று அவரோடு தங்கி அவன் வளர்க்கப்படுகிறான். வாலிபனாக வளர்ந்து நிற்கின்ற பொழுது அதன் மத்தியிலே அந்த மிஷனரிக்கு பணியிட மாறுதல், திரும்ப லண்டனுக்கே திரும்பி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே அவர் அந்த வாலிபடன், தம்பி, நான் நீண்ட தூரம் பயணம் செல்கிறேன், இனிமேல் நீயும் நானும் சந்திப்போமா என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் நான் போன பின்பு நீ என்ன செய்வாய், உன் எதிர்கால திட்டம் என்ன என கேட்டார். கண்களில் கண்ணீர் ததும்ப அவன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவன் அதிலே எழுதி வைத்த அவனது பாடலை அவன் பாடுகிறான். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன், எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன் என்று சொல்லி எனக்கு வாழ்வளித்த ஆண்டவருக்கு என் வாழ்வை நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்வை அங்கே அவன் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தான். பிரியமானவர்களே, நம்மை மீட்டு வாழ்வளித்த ஆண்டவருக்கே நாம் நம் சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்து அவரை பின்பற்ற நாம் ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய சகல அந்தஸ்துகளையும் எடுத்து இந்த உலகத்திலே வந்து உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி சுயத்தை வெறுத்து உம்மை உண்மையாய் இன்றும் என்றும் பின்பற்ற ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.